ஃபிஃப்த் ஒன் I'm going to do it really quick. பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வி ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே டெக்ஸ்ட் ஃபீல்டையும் டெக்ஸ்ட்டையும் வச்சு நம்ம அங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அது கீழே காட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. புரியுதா? டாலர் நேம் வச்சு இந்த நேமையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நேமை கொண்டாந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்போ நான் மேலே என்ன டைப் பண்ணுறோம் அது அப்படியே கீழே காட்டும். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதை தான் உள்ளே வச்சுருக்காங்க. அதில் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்து அந்த ரவுண்டட் இதை போட்டுக்கிட்டாங்க, பேடிங் போட்டாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், சிம்பிள். வி ஸ்டாக் மட்டும் நேவிகேஷன் டைட்டில்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வில் டூ இட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வி ஸ்டாக்கு, அதுக்கு வந்து டாட் நேவிகேஷன் டைட்டில்னு ஒன்று, அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் வி ஸ்டாக்குள்ள டெக்ஸ்ட் ஃபீல்டு, இதில் வந்து நேம் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து டாட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைல் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைல் வந்து ரவுண்டட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைலு. அடுத்தது டாட் பேடிங் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று போட்டுக்கிட்டாங்க. டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த நேமை ஹலோன்னு போட்டு அந்த நேம் அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக. ஹலோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஸ்ட்ரிங்கை பிரேக் பண்ணலாம். எப்படின்னா ஸ்லாஷ் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா ஆர் அவ்வளோ கன்ஃபியூஷன் வேணாம், இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன் ஓகேவா. ப்ளஸ்ன்னு போட்டு நேம்னு நான் வந்து இப்போ டபுள் கோட்ஸ் இல்லாமல் டைப் பண்ணுறேன் கரெக்டாக. இப்போ டபுள் கோட்ஸ் இல்லாமல் டைப் பண்ணேன்னா இந்த நேமுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கும். இந்த நேமோட அர்த்தம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பவுலுக்குள்ளே என்ன இருக்கோ அது அதோட அர்த்தம், அது வந்து அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோன் எம்டியாக வந்திருக்கு. இந்த இடத்துல போய் நான் ராகுல்னு டைப் பண்ணால் இங்கே ஹலோ ராகுல்னு வரும். சூப்பராக இருக்கா? நாங்கள் டைப் பண்ண அங்கே மாறுது பாருங்கள். நான் இந்த இடத்துல டைப் பண்ண அங்கே மாறுது. 1 2 3 அடிச்சுனா ஹலோ 1 2 3 வரும். நான் பேசிக்காக என்ன டைப் பண்ணுறேனோ அது அப்படியே வரும். இது நல்லா இருக்கா? இதை வச்சு நிறையா பண்ணலாம், ஐடியாஸ் வருதா? இன்னும் நீங்கள் கிரேட்டாகலாம் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஆக்சுவலி உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இதில் அதான் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஏஜை வச்சு உங்களால் வந்து தெரில. ஓகே, ஐல் டூ சம்திங் ஆன் மை ஓன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இப்படி வச்சுட்டு இன்னொன்று வச்சுக்குவேன். என்டர் நேமுக்கு பதிலாக என்டர் நம்முன்னு போட்டு என்டர் ஃபஸ்ட் நம்பர்னு போட்டுக்கிறேன். இங்கே என்டர் செகண்ட் நம்பர்னு போட்டுக்கிறேன். இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இதை வந்து நேம் 2ன்னு போட்டுக்கலாம். இது எப்படி வச்சுக்கலாம், இப்போ என்ன ஆர் ஃபைன், இல்லைனா எம்டியை வச்சுக்கலாம் விடுங்க. இப்போது நான் இங்கே ரெண்டையும் கொடுக்குறேன்னா கொடுக்குறது ஆடாக இங்கே வரணுன்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா நேம் ப்ளஸ் நேம் 2 இது எல்லாத்தையும் நம்ம இன்டீஜராக மட்டும் மாற்றணும். இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு இப்போதைக்கு புரியாது, டோன்ட் வரி. ஆனால் இதெல்லாம் பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். சும்மா இது ஆக்சுவலி நாட் பார்ட் ஆஃப் த கிளாஸ், சும்மா உங்களை என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்காக பண்ணுறேன். வருமா எரர் வருமா, ஏதோ பிரச்சனை. மட்டும் ஒரு பட்டனுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள்,
இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்தனா அது 2 ஆட் ஆகி வரும். ஆனால் 2 ஏன் ஒன்றே சாரி இல்லை நேம் 2 போட்டுருக்கணும். ஐம் வெரி சாரி. இப்போது நான் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்றேன், இங்கே ஒரு நம்பர் மறுபடியும் நான் இப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்றேன். ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்றேன், ப்ளஸ் கொடுத்தனா ஆட் ஆகி ரிசல்ட் இங்கே வரும். நல்லா இருக்கா? நான் இங்கே வந்து இப்போ இப்படி ஒரு நம்பர், இப்படி ஒரு நம்பர், ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோட ஸ்பீடு மட்டும் பாருங்களேன். நான் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தனாலும் இப்படிங்கிறதுக்குள்ளே ஆட் பண்ணிடும். நல்லா இருக்கா? ஸோ ஒரு சின்ன கால்குலேட்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். யூ கேன் ஸ்டில் டூ மோர் அட்வான்ஸ் திங்ஸ் வித் திஸ். ஓகேவா? எந்த அளவுக்கு அட்வான்ஸாக நேற்று ப்ரெசென்ட் பண்ணாங்கல்ல அந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் அளவுக்கு போகலாம். இந்த வீடியோ கட் பண்ணி